வணக்கம், வந்தனம், சுஷ்வாகத்தம் அண்ட் வெரி குட் ஈவினிங். வெல்கம் டு ஜெயா டிவி செஃப் சுவேஸ் வினயட். நிறைய மக்கள் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த வாரம் ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம். எல்லாரும் பொங்கல், அதாவது பொங்கல் சாப்பிட்டு போற போச்சு, கொஞ்சம் ரவா பொங்கல் செய்து சொல்லிக்கோங்க. நான் சொன்னேன், ஏங்க இருக்கிறது பண்ணியிருக்க மாதிரி தெரியுதுங்க எனக்கு. இல்லைங்க, எனக்கு இருந்தாலும் ரவா பொங்கல் எப்படி செய்து காமிங்க அப்படின்னு சொல்லி பயங்கர கம்பல்ஷன். ஸோ அந்த இனிய உள்ளங்களுக்கோசரம் இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான ரவா பொங்கல் செய்ய போறோம். ரவா பொங்கல் சொல்லும் போதே கூடவே தோன்றது ஒரு நல்ல அருமையான ஒரு வேர்க்கடலை சட்னி, அப்படி இல்லைன்னா ரவா பொங்கல் கூட ஒரு தேங்காய் சட்னி, நல்ல கொசு, பொங்கல் கொசோட இந்த ரவா பொங்கலோட கொசு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஒரு நல்ல மீன் குழம்பு ரவா பொங்கலோட, ஒரு நல்ல மட்டன் தோக்கு, ஒரு நல்ல சிக்கன் சாப்ஸு. ஸோ இந்த மாதிரி அந்த ரவா பொங்கலோட சாப்பிடும்போது கலகலாக இருக்கும். ஸோ அந்த ரவா பொங்கல் செய்யறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னன்னு பார்ப்போம். பாசிப்பருப்பு 1 கப்பு, ரவை 2 கப்பு, சீரகம் 2 டீஸ்பூன், கருவேப்பிலை 2 கொத்து, 25 கிராம் முந்திரி பருப்பு, நெய் 50 கிராம், மிளகு 2 டீஸ்பூன், இஞ்சி ஒரு சின்ன துண்டு, 2 பச்சை மிளகாய், உப்பு தேவையான. இந்த ரவா பொங்கல் செய்து எப்படி பார்ப்போம். பாசிப்பருப்பை நல்லா வறுத்தணும். முதல்ல சவுக்கு வறுத்தணும். ஒரு அழகு பாசிப்பருப்புனா 2 அழகு தண்ணி விட்டு, 2.5 தண்ணி விட்டு வேக வச்சிடணும். முதல்ல கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சிடணும். அதுக்கப்புறம் இந்த ரவைக்கு தேவையான அளவு தண்ணி, 1 அழகு 2 அழகு தண்ணி. ஸோ அந்த பாசிப்பருப்பில் இன்னும் 2 அழகு தண்ணி விட்டுணும். முதல்ல பாசிப்பருப்புக்கு வேக வைக்கிறது தண்ணி விட்டோம். நல்லா மசிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாசிப்பருப்பு ஒரு மாதிரி கூழ் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா அந்த 2 அழகு தண்ணி ரவைக்கு விட்டுருக்கும். ரவையை நல்லா வறுத்தணும். பாசிப்பருப்பில் தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு கொதிக்க விட்டு ரவையை போட்டோம், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். உப்பு போட்டோம், அதாவது பாசிப்பருப்பில் உப்பு போட்டணும். ஒரு கடாயை வச்சுட்டு நெய் ஊற்றிட்டு மிளகு, சீரகம், இஞ்சி, கருவேப்பிலை, முந்திரி பருப்பு தாளிச்சு அதில் கொட்டணும். சாதாரணமாக பச்சை மிளகாய் போடுறதில்லை இந்த பொங்கலுக்கு. பட் ஒரு வித்தியாசமாக அந்த பொங்கலில் பச்சை மிளகாய் போட்டு செஞ்சால் அதில் ஃப்ளேவர் எப்படி இருக்கும், அதில் காரம் எப்படி இருக்குன்றது பார்த்துட்டு பச்சை மிளகாய் சேர்த்து 2 பச்சை மிளகாய் போட்டுருக்கோம். ஸோ தாளிக்கும் போது சீரகம், மிளகு, கருவேப்பிலை, முந்திரி பருப்பு, இஞ்சி போட்டு தாளிச்சிட்டு இந்த பச்சை மிளகாய் போட்டு தாளிச்சிட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு, அதாவது அந்த மிளகு மேலே மிதந்த பிறகு எடுத்து அப்புறம் பொங்கலில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அந்த கரண்டியில் அப்படி எடுத்தோம் அப்படின்னா ஒட்டக்கூடாது, அழகாக பிளேட்டில் விழுந்துடணும். இது கூட ஒரு வேர்க்கடலை சட்னி, இல்லை தேங்காய் சட்னி, கொஜ்ஜு, கத்திரிக்காய் கொஜ்ஜு. கத்திரிக்காய் கொஜ்ஜு எப்படி செய்யறதுன்னு நம்ம இந்த பொங்கல் செய்யும்போது சொல்கிறேன். அப்படி இல்லைன்னா மட்டன் சாப்ஸு, சிக்கன் சாப்ஸு, மட்டன் குழம்பு, ஒரு குருமா, இல்லை வட்டன் தோக்கு, ஏறா தோக்கோட சாப்பிடும்போது கலகலாக இருக்கும். அது எப்படி செய்யறது நம்ம பார்ப்போம். பாசிப்பருப்பு போட்டோம், ஒரு தூள் மஞ்சத்தூள் போட்டோம், 1க்கு 2.5, 2லேருந்து 3 ஊரில் தண்ணி விட்டுக்கலாம். முடியுங்க. 3 விசில் 5 நிமிஷம் சிம்மில் வச்சு பாசிப்பருப்பு வேக வச்சிடும். பாசிப்பருப்பு வெந்த பிறகு இன்னும் 2 கிளாஸ் தண்ணி விட்டு, தண்ணி கொதி வரும்போது உப்பு போட்டுரும். அதுக்கப்புறம் வறுத்து வச்ச ரவையை நல்லா போட்டு கிண்டிட்டு வரும். சிம்மில் வச்சிடணும். இந்த ரவை நல்லா, அதாவது இந்த உருண்டையாக எல்லாமே நல்லா கிண்டிட்டு பக்கத்து அடுப்பில் நெய்யை விட்டுட்டு சீரகம், மிளகு, கருவேப்பிலை, இஞ்சி, முந்திரி பருப்பு, பச்சை மிளகாய் தாளித்து இதில் போயிடும். சாதாரணமாக நான் சொன்ன பச்சை